ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் நாம கேக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். பொதுவாகவே ராகியில் கூழ், அடை, தோசை இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டான கேக்கு தான் செய்ய போகிறேன். இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஒரு கேக்கு தான் செய்ய போகிறேன். எல்லா குழந்தைங்களும் கூழை ரொம்ப விரும்பி குடிப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் கேக்கு ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ராகி மாவு வச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். முட்டையை உடைச்சி ஊற்றினதும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்குக்கு பதிலாக ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா நுரைச்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கேக்குக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பவுடர் வெல்லம் தான் நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வீட்டில் சமைக்கிற ஆயில் தான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலா சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய்லாம் வாசனை அதிகமா இருக்கும். நார்மலான ரீஃபண்ட் ஆயிலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம. பவுடர் வெல்லமா இருந்தாலும் ஜலிச்சு தான் சேர்த்துக்கணும். ஜலிக்கும் போது கொஞ்சம் நல்லா தளர்வா இருக்கும், அது கேக்குக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திருக்கேன். ராகி மாவையும் நான் ஜலிச்சு தான் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். கடையில் 10 ரூபா பாக்கெட் விற்கும் இல்லையா, அதில் நான் 1 பாக்கெட் சேர்த்துருக்கேன். மாவோட அளவு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 சிட்டிக்கு விட கொஞ்சமா உப்பு, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். எக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவை நீங்க கடையில வாங்கினாலோ இல்ல வீட்டுல அரைச்சி செஞ்சாலோ ஜலிச்சுட்டு சேருங்க. சின்ன சின்ன துப்பிகள் இல்லாம இருந்துச்சுன்னா இதெல்லாம் கேக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். அதனாலதான் நெக்ஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்த உடனே அதிகமா ஊத்திக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மாவு எல்லாத்தையுமே ஜலிச்சு தான் வச்சிருந்தேன், அதனாலதான் டைரக்டா சேர்த்திருக்கேன். இப்போ கேக்குக்கான பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கேக் டின்னுல ஆல்ரெடி நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா கோதுமை மாவு, மைதா மாவு கூட போட்டு நீங்க இந்த மாதிரி மேல சேர்த்துக்கலாம். கேக் பட்டரை ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. பாத்திரத்தில் நம்ம என்ன டின்ல ஊற்றுறோமோ அதில் பாதி அளவு தான் ஊற்றணும். ஏன்னா குக் பண்ணி அது மேலே வரும்போது பொங்கி வரும். ஸோ பாதி அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற மாவை நான் கப் கேக் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க முட்டைக்கு பதிலாக தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்குங்க. மில்க் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கப் கேக்கை. கப் கேக் செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நார்மல் கேக்குன்னா அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதில் உப்பு கொட்டிக்கிங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். இப்போ கப் கேக் எடுத்து காட்டுறேன் பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஒரு 10 to 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அருள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.